இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க வள்ளியின் வேலன் சீரியலோட ஹீரோவான கதிர்வேலை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலன் இவர் அந்த வள்ளியோட வீட்டில் வேலை பார்க்குறாரு. இவங்கள வள்ளி லவ் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் வீட்டோட சம்மதம் கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் வேலை பார்க்குற பையனோட திருமணம் அப்படிங்கிறத யாருமே ஃபஸ்ட்டு ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் துணிஞ்சு அந்த திருமணத்தை பண்ணிக்கிறாங்க. அதனால் பல பிரச்சனைகள் வருது. இவர் தன்னோட சாமர்த்தியத்தினால நிறைய விஷயங்களை ரொம்பவே டெக்னிக்கலாக ஃபேஸ் பண்ணுறாரு. அதை வச்சு தான் இந்த கதைக்களம் இப்போது போயிட்டுருக்கு. இதில் நடிக்கிற ஹீரோ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவரோட உண்மையான பெயர் சித்து அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா பெயர் தண்டபாணி, அம்மா பெயர் அன்பழகி. இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க, வசந்த். இவங்க 1991 செப்டம்பர் 25 திருவண்ணாமலையில் பிறக்கிறாங்க. தன்னோட பள்ளி படிப்பை டேனிஷ் ஸ்கூல், திருவண்ணாமலையில் இருக்கிற டேனிஷ் ஸ்கூலில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு எங்கே படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது நம்ம டான்ஸ் ஃபீல்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இல்லை, ஏதோ ஒன்று நம்ம படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வீட்டில் இருக்குது. அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிற மாட்றாங்க. நீ படித்தே ஆகணும், உனக்கு பிடிச்சதை நீ எடுத்து படி. ஆனால் படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவ்வளோதான் சொல்கிறாங்க. அவங்க அண்ணனுமே டான்ஸ் உன்னோட பேஷனாக இருக்கலாம், இருந்தாலும் நீ படிடா, படிக்கிறது தான் எப்போவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் லயோலா காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அங்கே படித்தா நிறைய செலிப்ரிட்டிஸை பார்க்கலாம். இவரோட ஐடியா லயோலா காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு காரணமே அதுதான். லயோலா காலேஜ் அப்படின்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. அங்கே கல்ச்சுரல்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம எப்படியாவது அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே சினி ஃபீல்டுக்குள்ளே இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையாக இருந்திருக்கு. ஸோ லயோலா காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கிறாரு. ரொம்பவே அவரால் எவ்வளோ முடியுமோ, ஒரு ரொம்ப லோவும் இல்லை ஹையாகவும் படிக்கலை, ஆவரேஜாக படிக்கிறாரு. ஆனால் நிறைய விஷயங்கள் சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி நிறைய செலிப்ரிட்டிஸ் வரும்போது இவரோட டான்ஸ் இவருக்கு மற்றவங்க மத்தியில் ரொம்பவே பிரபலமாகுது. ஏன்னா இவங்களோட டான்ஸிங் ஸ்டைலே பிரபுதேவா மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் எப்படிலாம் ஆடுவாரோ அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை அப்படியே பேஸ் பண்ணி தான் இவர் இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ எதில் இவரை இது பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம எப்படியாவது சாதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ளே இருக்குது. எத்தனை அசிங்கப்பட்டாலும் அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ தேடி தேடி ஓடணும் அப்படிங்கிறது தான் இவர் மைண்டுக்குள்ளே பெருசாக ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டைம் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு ஷோ விஜய் டிவியில் வரப்போகுது அப்படின்னு கேள்விப்படுறாரு. ஸோ அதில் நம்ம கலந்தே தீரணும். நம்மளுக்கு பிடிச்சதே பிரபுதேவா சார் தான். ஸோ அவரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இதில் நம்ம ஃபைனல் வரைக்கும் போகலைனாலும் ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் ஒரு 2-3 ரவுண்டாவது நம்ம போயிடணும், அவர்கிட்ட நம்ம பேசிடணும், நம்மளோட டான்ஸை அவர் பார்க்கணும் அப்படின்னு யோசித்து தான் அந்த இதில் கலந்துக்கிறாரு. அதில் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணுறாரு. கிட்டத்தட்ட பிரபுதேவா அவரை பாராட்டுற அளவுக்கு நிறைய விஷயங்களில் பாராட்டுற அளவுக்கு ரொம்பவே அந்த ஷோவில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரொம்ப முன்னேறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபர் ஆகிற அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அதே விஜய் டிவியில், எந்த விஜய் டிவியில் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவருக்கு ஜோடி நம்பர் 1 ஷோவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. மிகப்பெரிய கோரியோகிராஃபர் ஆகிறாரு. அந்த ஷோவும் நல்லா போகுது. இந்த டைமில் படத்துலையும் அப்பப்போ நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. அவர் படத்தில் நடிக்கணும்
அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கல. படத்தில் கோரியோகிராஃப் பண்ணணும், பெரிய டான்ஸர் ஆகணும், டான்ஸ் இது மட்டும்தான் அவர் மைண்டில் போகுது. ஆனால் வந்து ஒரு சில படங்களில் ஃப்ரெண்டு ரோலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்கிது, அதையும் பண்ணுறாரு. அப்பப்போ கமர்கட்டு அப்படிங்கிற படத்தில் நடித்தார், குற்றம் கடிதல், உனக்கென்ன வேணும் சொல்லு, தோலா, பீச்சாங்கை, மதுரை வீரன், வல்லினம், இப்படி நிறைய படத்தில் நடித்தார். அகோரிங்கிற படத்தில் வந்து ஹீரோவாலாம் நடித்தார். அப்படி நடிச்சிட்டு இருந்தவருக்கு சீரியலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஆக்சுவலாக இவர் படம் நடிக்க வந்ததுக்கான ரீசனே வந்து என்னென்னா, ஜோடி நம்பர் 1 கோரியோகிராஃப் பண்ணிகிட்டு இருந்த டைம் 2014 அவங்க அப்பா வந்து அவங்க தவறிட்டாங்க. ஏன்னா இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அப்பா வந்து இவ்வளோ நாள் டிரைவராக இருந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம அவங்க இருந்த இடத்துல நம்ம இருந்து தன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், என்னதான் அண்ணா இருந்தால் கூட நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது. ஏன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்குது. அவங்க ஃபேமிலியை தான் அவங்க பார்க்க முடியும். நம்ம அம்மாவை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால தான் எந்த படம் கிடைச்சாலும், அது என்ன மாதிரியான ரோலாக இருந்தாலும், வில்லனுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ரோலாக இருந்தாலும் சரி, அவர் வெளியே தெரியலைன்னா கூட அவர் வந்து அந்த ரோல்லாம் எடுத்து நடிப்பார். ஸோ திருமணம் சீரியல் 2018 வந்து இவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. சந்தோஷ் அப்படிங்கிற ரோலு, இவங்களுக்கு பேரா வந்து ஸ்ரேயாஞ்சன் பண்ணியிருப்பாங்க, ஜனனி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு பிடிக்காத கல்யாணம், சந்தோஷுக்கு பிடிக்காத கல்யாணம், ஆனால் ஜனனிக்கு வீட்டில் ஒத்துக்கிட்டு நடந்த ஒரு கல்யாணமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 2 பேரும் பேசிக்கல, இது பண்ணிக்கல, ஜனனிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து சந்தோஷ் ஏற்கனவே லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து இறந்துட்டதா நினச்சி தான் இவர் அடுத்த கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கே ஒத்துருப்பார். பார்த்தா அந்த பொண்ணு வந்து வந்துடுவாங்க. என்ன பண்ணுறது, 2 பேர்த்துக்கு நடுவில் இப்போ யார் சைடு நிற்கிறதுங்கிற பெரிய குழப்பத்தோட நிறைய சண்டைகள் வரும். அதுக்கப்புறம் பிரிவு ஏற்படும், திரும்ப சேருவாங்க. இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 2020 முடிகிற வரைக்குமே வந்து அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. லாக்டவுன்னால் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப லாக்டவுன் முடிகிற ஸ்டேஜில் வந்து திரும்ப அந்த சீரியலை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2021 அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருந்தது. இந்த டைமில் எல்லாருமே வந்து சந்தோஷ் ஜனனி வந்து ரியல் பேராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வச்சு நிறைய ட்ரோல்ஸு, மீம்ஸு, சாங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் இவங்களோட ஃப்ரெண்டு சைத்ரா வந்து கயல் சீரியலில் நடிக்கிற சைத்ரா தான் வந்து ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு சொல்கிறாங்க இவங்க 2 பேரும் லவ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு சைத்ராவுக்கு வந்து நிறைய பேர் சொல்லி தெரிஞ்சிருக்கு. அதை போய் அவங்க வந்து ஸ்ரேயா கிட்ட கேட்கும்போது, ஆமாம் சைத்து, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், சீக்கிரமே எங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் சொல்லலான்னு தான் இருந்தோம், அதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட, அதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சந்தோஷ் வந்து அவங்களுக்கு ஸ்ரேயாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 30 வயசில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை இருந்திருக்கு. ஆனால் சந்தோஷ் வந்து டக்குன்னு அவங்க வீட்டில் பேசி பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஸ்ரேயாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டில் பேசி பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்க வந்து ராஜா ராணி 2 சீரியலில் வந்து நடிக்கிறாங்க. சரவணன் அப்படிங்கிற கேரக்டர், அதுலேயுமே லீட் ரோல் தான். ஏன்னா திருமணம் சீரியல் அவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரை தேடி நிறைய சீரியல் வாய்ப்பு வருது. விஜய் டிவியில் ராஜாராணி சீசன் 2 நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆலியா மானசாவோட நடிக்கணும் அப்படிங்கும்போது ஆலியா மானசாவும் ஸ்ரேயாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால இவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நிறைய டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஸ்ரேயா வந்து வருவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து அன்புடன் குஷி சீரியலும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால 2 பேரும் அப்பையும் நல்லா மீட் பண்ணிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு. இவங்க ஸ்ரேயாவை வந்து நவம்பர் 21, 2021 தான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு இவங்களோட மீட்டிங்கே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டாம் அண்ட் ஜெரி கப்புள் மாதிரி தான் இருந்துச்சான். அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்காரு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் ஹாய் சொன்னவங்க அவருக்கு ஒரு ஹாய் கூட சொல்லலாம். இவ்வளோ திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்கே அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இவர் யோசிச்சாராம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டாக பழகும்போது தான் அவங்க எவ்வளோ கேரிங்கான பர்சன், எவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தவங்கள எப்படி பேம்பர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா தெரிஞ்சிச்சான். ஏன்னா வந்து சந்தோஷை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர்லேயும் சரி சித்தார்த்தாவும் சரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குமா. திடீர்னு சந்தோஷமாக இருக்கிறது, திடீர்னு கோவப்படுறது, இதை எல்லாத்தையுமே அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து சீரியலில் விஜய் டிவி சீரியலில் நடித்தாலே வந்து அவங்க வந்து பேராக மாறிடுவாங்க. ஸோ இப்போது அது எல்லா சேனலில் வர சீரியல்ஸ்லேயுமே வந்து கொஞ்சம் நல்லா நடித்தா அவங்க வந்து மக்கள் யாரெல்லாம் இவங்க ரியல் பேராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் அவங்க 2 பேரும் மனசுக்குள்ளே அதை நினச்சி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்படி தான் வந்து சித்தார்த் அண்ட் ஸ்ரேயா வந்து திருமணம் சீரியலில் நடித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரியல் லைஃப்பில். ஸோ இப்போது அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே ஜாய்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பெஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸாக அவங்க இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சீரியல் வந்து சித்தார்த்துக்கு வரணும் அப்படின்ட்டு நம்மளோட பெஸ்ட்டு விஷஸை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.